வெல்கம் டு அவர் கரண்ட் அஃபேர்ஸ் சீரிஸ். இந்த வீடியோல டிசம்பர் 2023 இம்பார்ட்டன்ட் அவார்ட்ஸ் அண்ட் புக்ஸ் எம்சிக்யூ வைஸ்ல வந்து ப்ரொவைட் பண்ணிருக்கோம். நம்ம கொஸ்டினை பாக்குறதுக்கு முன்னாடி நான் கொடுக்குற வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா நம்ம சேனலை மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏன் சொல்றேன்னா உங்களோட சப்ஸ்கிரிப்ஷன்ஸ்னால தான் என்னால இந்த சேனலை வந்து ரன் பண்ண முடியும். ஸோ ப்ளீஸ் வந்து நான் சப்ஸ்கிரைப். கொஸ்டின் நம்பர் 1. How many people will be honored with the மேஜர் தயான்சந்த் கேல் ரத்னா அவார்ட் 2023? இந்த கொஸ்டின் ஏன் இம்பார்ட்டன்ட்னா, நம்ம இந்தியால ஹையஸ்ட் சிவிலியன் அவார்ட் பாரத ரத்னா பத்மா அவார்ட்ஸ் எப்படியோ அதே மாதிரி ஸ்போர்ட்ஸ்ல வந்து ஹையஸ்ட் அவார்டு தான் வந்து மேஜர் தயான்சந்த் கேல் ரத்னா அவார்ட் 2023 வந்து 2 பேருக்கு கொடுத்திருப்பாங்க. யாரு அப்படின்னு பார்த்தோன்னா நம்மளோட பேட்மிண்டன் சாம்பியன்ஸ் வந்து இந்த இமேஜ் பார்த்துக்கோங்க. இவங்க பேர் என்ன அப்படின்னா சிராக் ஷெட்டி பிளஸ் வந்துன்னா சாத்விக். இவங்க ஏஷியன் கேம்ல கோல்டு மெடல் வந்து வின் பண்ணிருப்பாங்க 2023 நடக்கும்போது. சரிங்களா? சரி, இப்ப நான் பேசிக்ஸ் வந்து கொடுத்துருக்கேன். அதாவது இந்த அவார்டை யார் பிரசன்ட் பண்ணுவாங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் யூத் அஃபேர் அண்ட் ஸ்போர்ட்ஸ் இவங்க தான் பிரசன்ட் பண்ணுவாங்க. எந்த டே அப்படின்னா நேஷனல் ஸ்போர்ட்ஸ் அவார்ட் 2023. சரிங்களா? இந்த அவார்டை கொடுக்கறது யார் அப்படின்னா பிரசிடென்ட் வந்து கொடுப்பாங்க. எங்க நடக்கும்னா ராஷ்டிரபதி பவன்ல தான் வந்து நடக்கும். சரிங்களா? சரி, அடிஷனலா என்ன அப்படின்னா நம்மளுக்கு தெரியும் மேஜர் தயான்சந்த் கேல் ரத்னா அவார்ட் 2 பேர் கொடுத்திருக்காங்களே, அதுல அர்ஜுனா அவார்ட்ஸ் வந்து கொடுப்பாங்க. அது எத்தனை பேர் கொடுத்திருக்காங்கன்னா 26 பேருக்கு கொடுத்திருக்காங்க. சரிங்களா? இந்த 26 பேருமே தேவையில்ல, பட் இந்த 2 பேரும் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். சரிங்களா? இப்ப மேஜர் தயான்சந்த் கேல் ரத்னா அவார்டை வந்து சொல்லியிருக்கேன். அதாவது இதுக்கு முன்னாடி இந்த அவார்டு என்ன சொன்னாங்கன்னா ராஜீவ் காந்தி கேல் ரத்னா அவார்ட் இன் ஸ்போர்ட்ஸ் அண்ட் கேம்ஸ் சொன்னாங்க. அதை பேர் மாத்தி தான் வந்து தயான்சந்த் அப்படின்னு வச்சிருக்காங்க. சரியா? இது ஹையஸ்ட் வந்து ஸ்போர்ட்டிங் ஆனர் ஆஃப் இந்தியன்னு சொன்னா இந்த அவார்டு கிவன் பை மினிஸ்டர் யூத் வந்துன்னா அதே மாதிரி வந்து ஸ்போர்ட்ஸ். இது ஏன் இம்பார்ட்டன்ட்னா மினிஸ்ட்ரியுமே இம்பார்ட்டன்ட். சம்டைம்ஸ் வந்து சில மினிஸ்ட்ரி வந்து மாத்தி கொடுத்தது வந்து என்னன்னா நம்மளோட ஸ்டேட்மெண்ட்ல கொடுக்கலாம். சரிங்களா? அதனால வந்து இது எல்லாத்தையும் நான் வச்சுங்க. சரிங்களா? சரி, இப்ப நான் தயான்சந்த் கேல் ரத்னா அவார்டோட அடிஷனலா இருக்கிற அவார்டே நான் மென்ஷன் பண்ணிருக்கேன். அதாவது இத தென்சிங் நார்கே நேஷனல் அட்வென்ச்சர்ஸ் அவார்டு பத்திலாம் இந்த அவார்டு வந்து ஹையஸ்ட் நேஷனல் ரெகக்னிஷன் ஃபார் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா அவுட்ஸ்டாண்டிங் அச்சீவ்மெண்ட் இன் த ஃபீல்ட் ஆஃப் அட்வென்ச்சர்ஸ் லேண்ட் சி அண்ட் ஏர்ல. அந்த அவார்டு தான் வந்து என்னன்னா இந்த பேர். சரிங்களா? அடுத்து மௌலானா வந்துன்னா அப்துல் கலாம் ஆசாத் டிராபி அவார்ட். இது யாரு கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தா டாப் ஓவரால் பெர்ஃபார்மிங் யூனிவர்சிட்டிக்கு கொடுப்பாங்க. சரிங்களா? இன்டர் யூனிவர்சிட்டி டோர்னமெண்ட் நடக்கும்போது அதுல யார் பெஸ்டா இருக்குங்களோ அந்த ட்ரோபி வந்து இந்த அவார்டு கொடுப்பாங்க. மூணாவது வந்துன்னா ராஷ்டிரிய கேல் புரோத்சாகன புரஸ்கர் அப்படின்னா இது கார்பரேட் என்டிட்டிஸ் ஆர் இண்டிவிஜுவல் யாராவது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸோட ப்ரொமோஷன்ஸ் அது ரிலேட்டட் ஏதாவது டெவலப்மெண்ட் பண்றாங்கன்னா அவங்களுக்கு இந்த அவார்டு கொடுப்பாங்க. சரி, ஏன் இதெல்லாம் கொடுத்துருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு இதை படிக்கும்போது அதோட அடிஷனலா படிச்சுக்கிட்டோம் அப்படின்னா இன்டர்லிங்கிங்கா இருக்கும், நம்மளுக்கு வந்து மறக்காது. சரிங்களா? சோ அப்ப கரெக்டான ஆன்சர் என்னன்னா 2 பேருக்கு இந்த வட்டம் வந்து மேஜர் தயான்சந்த் கேல் ரத்னா அவார்ட் கொடுத்திருக்காங்க. சரிங்களா? சரி, ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் போயிடலாம். விச் கண்ட்ரி ஆர்ம்டு போர்ஸ் ஹேவ் ரீசன்ட்லி பீன் ஹானர்ட் வித் coveted கோல்டன் ஹவுல் அவார்ட் ஃபார் தியர் அவுட்ஸ்டாண்டிங் பர்ஃபார்மன்ஸ் இருக்குல்ல. சோ இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒண்ணும் கிடையாது, நம்மளோட இந்தியன் ஆர்ம்டு போர்ஸ். இந்த இமேஜ் பாத்துக்கோங்க. இவங்க தான் கோல்டன் ஹவுலுக்கான வந்துன்னா அவார்ட்ஸ் வந்து வாங்கியிருப்பாங்க. அவுட்ஸ்டாண்டிங் பர்ஃபார்மன்ஸ். ஃபர்ஸ்ட் இந்த அவார்டு எதுக்காக கொடுப்பான்னு சொல்லிடுறேன். இட்ஸ் a remarkable display for excellence. 3 ஆபீசர்ஸ் அதாவது இந்தியன் ஆர்மடு போர்ஸ் வந்து வாங்கியிருப்பாங்க. சரிங்களா? சோ இத யாரு கொடுத்திருப்பான்னு இருக்குல்ல ஸ்ரீலங்கன் பிரசிடென்ட் வந்து கொடுத்திருப்பாங்க. யாரு? ரணில் வந்து விக்ரமசிங்க தான் கொடுத்திருப்பாங்க. இதனால கொடுத்திருப்பாங்க அப்படின்னு பார்த்தா தியர் எக்ஸப்ஷனல் அச்சீவ்மெண்ட், அதாவது இந்தியன் ஆர்மடு போர்ஸோட எக்ஸப்ஷனல் அச்சீவ்மெண்ட் இன் அனலிட்டிக்கல் ஸ்கில் ஸ்ட்ராட்டஜிக் திங்கிங் அண்ட் தியர் பொட்டன்ஷியல் ஃபார் ஃபியூச்சர் லீடர்ஷிப் இதுக்காக வந்து கொடுத்திருப்பாங்க. சரிங்களா? இது எல்லாமே இம்பார்ட்டன்ட். ஏன்னா இந்தியன் ஆர்மடு போர்ஸ் அடுத்த கண்ட்ரில போய் வாங்கிருக்காங்க அப்படின்னா நிறைய இடத்துல வந்து கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. சரிங்களா? அப்ப கரெக்டான ஆன்சர் என்னன்னா இந்தியன் தான் வந்து என்னன்னா வாங்கியிருப்பாங்க. இந்தியன் ஆர்மடு போர்ஸ் வாங்கியிருப்பாங்க. சரிங்களா? சரி, அடுத்த கொஸ்டின் போயலாம். ஹூ வில் பி ஹானர்ட் வித் வந்து பத்மபாணி லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்ட். இது ஏன் கொஸ்டினா எடுத்திருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ல சில கான்ட்ரவர்சி வந்து என்ன வந்துருந்துச்சுங்க. சோ அதனால இந்த கொஸ்டினை வந்து நான் பிக் பண்ணியிருந்தேன். இந்த கான்ட்ரவர்சி என்னன்னு சொல்றேன் பாருங்களேன். இந்த அவார்டு யாருக்கு கொடுத்திருந்தா ஜாவேத் அக்தர். நிறைய பேருக்கு வந்து என்ன தெரிஞ்சிருக்கும். ஹி இஸ் வந்து என்னன்னா ஃபேமஸ் லிரிசிஸ்ட் வந்து என்னன்னா ஹிந்தி சினிமா. சரிங்களா? இப்ப இந்த பத்மபாணி லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்ட் எங்க கொடுத்திருப்பாங்கன்னா அஜந்தா எல்லோராவோட பிலிம் ஃபெஸ்டிவல்ல வந்து கொடுத்திருப்பாங்க. இந்த பிலிம் ஃபெஸ்டிவல் இதுக்கு முன்னாடி என்ன சொல்லி கொடுத்திருந்தாங்கன்னா அவுரங்கசாபாத் இன்டர்நேஷனல் பிலிம் ஃபெஸ்டிவல் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இது எல்லாத்தையும் வந்து என்ன ஃபர்ஸ்ட் லைன். சரிங்களா? செகண்ட் வந்து என்னன்னா இவர் இருக்காருங்க இந்த ஜாவத் அக்தர் பத்தி கொடுத்திருக்காங்க. அதாவது இந்தியன் பிலிம் இண்டஸ்ட்ரி பர்டிகுலர் இன் ஹிந்தி சினிமா. இவர் கோ ரைட்டர் ஆஃப் வந்து என்னன்னா ரொம்ப ஃபேமஸான மூவி ஜோலே சொல்லுவாங்க, டான் சொல்லுவாங்க, அதே மாதிரி மிஸ்டர் இந்தியா. சோ இதெல்லாம் வந்து கோ ரைட்டர் அண்ட் நிறைய இதுக்கு வந்து லிரிசிஸ்மே எழுதியிருக்காரு. சரிங்களா? சோ இதுல என்ன கான்ட்ரவர்சி அப்படின்னு பாத்தீங்கன்னா அதாவது இந்த அவார்டு கொடுக்கும் போதுதான் வந்து அனிமல் மூவி வந்துச்சு. தெரியுங்களா? அதோட வந்து என்னன்னா அந்த ஸ்கிரிப்ட பத்தி வந்து கொஞ்சம் தப்பா பேசியிருப்பாரு. ஈவன் நிறைய அந்த டைரக்டர் பத்தியுமே வந்து பேசினால அது கான்ட்ரவர்சியா நிறைய யூடியூப் ட்ரெண்ட்ஸ்ல வந்து வந்துட்டு இருந்துச்சு. சோ அதுதான் நம்ம தெரிஞ்சுக்கிற வேண்டியது. சரிங்களா? இப்ப மேபி இந்த கொஸ்டினை கேட்டான் அப்படின்னு பார்த்தா நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். சோ யாருக்கு கொடுத்திருப்பாங்க அப்படின்னா ஜாவத் அக்தர். இவருக்கு தான் வந்து இந்த அவார்டு கொடுத்திருப்பாங்க. சரிங்களா? சரி, ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் போயலாம். ஹூ ஹாஸ் பீன் ரீசன்ட்லி அவார்டட் த
prestigious ராயல் சொசைட்டி ஆஃப் கெமிஸ்ட்ரி நைஹோல் பிரைஸ் ஃபார் எஜுகேஷன் இருக்குல்ல, அதாவது ராயல் சொசைட்டி ஆஃப் கெமிஸ்ட்ரி என்னன்னா அதுக்குன்னு வந்து கெமிஸ்ட்ரியில் யாராவது அவுட்ஸ்டாண்டிங் வந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்றாங்க, ஏதாவது சயின்டிஸ்ட் வந்து அதுல இருக்காங்கன்னா அவங்களுக்கு கொடுக்குற பிரைஸ் தான் வந்து என்ன நைஹோல் பிரைஸ் ஃபார் எஜுகேஷன். சரிங்களா, இந்த அவார்டு ஏன் இம்பார்ட்டன்ட்னா இந்தியன் ஒருத்தவங்க அந்த அவார்டை வாங்கியிருப்பான், அதனால வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா சோ ப்ரொஃபசர் வந்து என்ன சவிதா லடாக். சரிங்களா, லடாச். ஓகே, இவங்க தான் வந்து என்ன ஃப்ரம் மும்பை ரிசீவ் வந்து ராயல் சொசைட்டி ஆஃப் கெமிஸ்ட்ரி வந்து நைகோல் பிரைஸ் ஃபார் எஜுகேஷன். எதனாலனா கெமிஸ்ட்ரியோட எஜுகேஷனுக்கு வந்து கான்ட்ரிபியூட் பண்ணனால. சரிங்களா, இப்ப இந்த அவார்டை பத்தி நான் சொல்லியிருக்கேன். நைகோல் பிரைஸ் இருக்குல்ல, இந்த அவார்டு டு த இன்ஸ்பிரேஷனல் இனோவேட்டிவ் அண்ட் வந்து டெடிகேட்டட் இண்டிவிஜுவல் ஆர் டீம் மேக்கிங் த சப்ஸ்டான்ஷியல் ஆர் சஸ்டைன்டு வந்து இம்பாக்ட் இந்த எஜுகேஷன்ஸ்க்கு வந்து அவார்டு கொடுப்பாங்க. நீங்க தெரிஞ்சுக்கிற வேண்டியதுன்னா இந்த மாதிரி ஒரு அவார்டு இருக்கு, இந்தியன் ஒருத்தவங்க வாங்கியிருக்காங்க, இதுதான் வந்து இம்பார்ட்டன்ட். சரிங்களா, சோ யாரு வாங்கியிருக்கா, சவிதா லடாச். சோ இவங்க தான் வந்து இந்த அவார்டை வாங்கியிருக்காங்க. சரி, அடுத்த கொஸ்டின்ஸ் போயிடலாம். ஃபிஃப்த் கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்க, விச் கம்பெனி ஹாஸ் பின் கன்ஃபர்ட் வித் பிரஸ்டீஜியஸ் நேஷனல் எனர்ஜி கன்சர்வேஷன் அவார்ட் 2023. இந்த மாதிரி அவார்டு ரொம்பவே இம்பார்ட்டன். நம்ம இந்தியன் கவர்மெண்ட் ஒரு அவார்டு கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த அவார்டை கேட்கறதுக்கு நிறையவே வந்து சான்சஸ் இருக்கு, அதனால நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். சரி சரி, யாருக்கு கொடுத்துருப்பாங்கன்னா இந்த கிரம்ப்டன் தான் வாங்கியிருப்பாங்க. இந்த இமேஜ் பார்த்தாவே தெரியும். ஸோ கிரம்ப்டன் தான் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா பெஸ்ட் நேஷனல் எனர்ஜி கன்சர்வ் பண்ற அவார்டை வாங்கியிருப்பாங்க. எதுக்கு அதை கொடுத்துருப்பாங்கன்னா கிரம்ப்டன் எது ரிலேட்டட் வரும் அப்படின்னா இட்ஸ் கன்சியூமர் வந்து எலக்ட்ரிக் ரிலேட்டட் ஒரு லீடிங் கம்பெனி. எலக்ட்ரிக்கல் வந்தாவே இவேஸ், இந்த இவேஸை எந்த மாதிரி வந்து அப்படின்னா இவங்க வந்து இது பண்றாங்க, ரீசைக்கிள் பண்றாங்க, அதெல்லாம் இருக்குல்ல, அதுல பெஸ்ட் பண்றது வந்து குரோம்டான்னு சொல்லிட்டு இந்த அவார்டை வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா, அப்படி நீங்க தெரிஞ்சுக்கிற வேண்டியது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரஸ்டீஜியஸ் நேஷனல் எனர்ஜி கன்சர்வேஷன் அவார்ட் 2023 யாரு கொடுத்தனா குரோம்டான் கம்பெனி கொடுத்துருக்காங்க. சரிங்களா, இந்த அவார்டை கிவன் பை வந்து இந்த போட்டோலயே தெரிஞ்சுக்கணும். ஸோ பிரசிடென்ட் தான் வந்து இந்த அவார்டை கொடுத்துருப்பாங்க, அலாங் வித் யார் யார் பண்ண மினிஸ்ட்ரி ஆஃப் பவர், அதே மாதிரி வந்து பியூரோ ஆஃப் எனர்ஜி எஃபிஷியன்சி அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இந்த எந்த டேல கொடுத்துருப்பாங்கன்னா நேஷனல் எனர்ஜி கன்சர்வேஷன் டேல வந்து இந்த அவார்டை கொடுத்துருப்பாங்க. சரி, இது எல்லாமே வந்து இம்பார்ட்டன்ட். ஏன்னா இந்தியன் கவர்மெண்ட் ஒரு அவார்டை வந்து ஒரு ஆர்கனைசேஷன் கொடுக்குறாங்க, ஒரு இண்டஸ்ட்ரிக்கு கொடுக்குறாங்கன்னா அது நம்ம தெரிஞ்சுக்கணும். சரிங்களா, அப்ப கரெக்டான ஆன்சர் வந்து குரோம்டானுக்கு இந்த அவார்டை வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து இம்பார்ட்டன்ட். விச் யூனிவர்சிட்டி ஹாஸ் வின் த மௌலானா வந்து அப்துல் கலாம் ஆசாத் ட்ரோபி 2023. நான் வந்து ஃபர்ஸ்ட் கொஸ்டின்லேயே நான் சொல்லியிருந்தேன். ஸோ மேஜர் தயான்சந்த் கேல் ரத்னா அவார்டு பார்க்கும்போதே வந்து ஒரு இன்டர் யூனிவர்சிட்டி ஹையஸ்ட் வந்து என்ன அப்படின்னு யார் வின் பண்றாங்களோ அவங்களுக்கு கொடுக்குற அவார்டு தான் வந்து இந்த மௌலானா வந்து அப்துல் கலாம் ஆசாத் ட்ரோபின்னு சொல்லியிருந்தேன். இது யாரு வாங்கியிருப்பானா குரு நானக் தேவ் யூனிவர்சிட்டி, ரொம்பவே இம்பார்ட்டன்ட். சரிங்களா, இந்த யூனிவர்சிட்டி தான் வந்து இந்த அமிர்த்சர் வின் வந்து 2023. இது இவங்களை எத்தனை 25th டைம் சொல்றாங்க. ஜஸ்ட் திங்க் அபவுட், குரு நானக் தேவ் யூனிவர்சிட்டி ஒரு அன்பீட்டபிள் மாதிரி. சரிங்களா, சரி, இந்த அவார்டை கொடுத்தது யாருன்னா பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. சரிங்களா, இது வந்து ஞாபகத்துல வச்சுக்க, யூனிவர்சிட்டி வித் ஃபெஸ்டிவல் ஓவரால் பெர்ஃபார்மன்ஸ்க்கு இந்த அவார்டு கொடுப்பாங்க. சரிங்களா, அதாவது யூனிவர்சிட்டிக்கு ஓவரால் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன் பர்டிகுலர் வந்து என்ன ஸ்போர்ட்ஸ் அதில் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இந்த அவார்டு வந்து கொடுத்துருச்சு. இப்போ கரெக்டான ஆன்சர் வந்து குரு நானக் தேவ் யூனிவர்சிட்டிக்கு தான் வந்து அவார்டு கொடுத்துருக்காங்க. சரிங்களா, சரி, அடுத்த கொஸ்டின் போயிடலாம். த யங் என்டர்பிரினர்ஸ் கைவாலியா ஹோக்ரா அண்ட் வந்து என்ன ஆதித் பொலிச்சா கிளைம் த டாப் ஸ்பான் வந்து குரான் இந்தியா டாப் அண்டர் வந்து 30 list 2023. So the Vogara and Palicha are the founder of and which are the following companies. நேம் வேணா நான் ப்ரொனன்சியேஷன் தப்பா இருக்கலாம், பட் இது யாரு அப்படின்னு பார்த்தா இவங்க ஜெப்டோ இருக்கு பாத்தீங்களா, ஜெப்டோவை வந்து என்ன கிரியேட் பண்ண என்டர்பிரினர்ஸ். இவங்க ரெண்டு பேரும் வந்து என்னன்னா பிரைம் சைல்ட் ஆஃப், அது ஜெப்டோட வந்து என்ன நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். அதோட பிரைம் சைல்டு யாரு அப்படின்னா ஓக்ரா அண்ட் வந்து பலிச்சா. சரிங்களா, ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இந்த ஆப் தெரிஞ்சுக்குங்க. ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா அண்டர் 30, அதாவது டாப் 100 அண்டர் 30 இருக்கிறதுனால இது வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட். சரிங்களா, ஜஸ்ட் நோ தட் இந்த மாதிரிலாம் இருக்கு. மேபி கேட்கலாம்ல, ஜெப்டோலாம் வந்து புதுசா வர வந்து என்னன்னா ஒரு கம்பெனி. ஸோ அந்த கம்பெனியோட வந்து என்னன்னா யாரும் இது பண்றா அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறது ஜஸ்ட் ஒரு கியூரியாசிட்டியில வந்து லேர்ன் பண்ணிக்கிட்டு தான். சரிங்களா, ஸோ அப்போ கரெக்டான ஆன்சர் வந்து என்ன செப்டோ. சரியா, சரி, ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் போயிடலாம். ஸோ விச் ஃபிலிம் ரிசீவ்டு த ஸ்பெஷல் ஜூரி ஆர் வந்து என்ன சில்வர் பீகாக் அவார்ட் அட் த 54th வந்து இன்டர்நேஷனல் பிலிம் ஃபெஸ்டிவல் ஆஃப் இந்தியா. ஸோ இது ஃபெஸ்டிவல் எங்க நடந்திருக்குன்னா கோவால நடந்திருக்கும். ஸோ இதை வந்து நீங்க தெரிஞ்சுக்கங்க. சரிங்களா, சரி, இப்போ என்னன்னா இது யாருக்கு கொடுத்துருப்பாங்க அப்படின்னா காந்தாரா மூவி. ஸோ மெனி ஆஃப் த பீப்புள் வந்து ஆல்ரெடி வந்து சீன் தட். ஓகேவா, ஸோ இந்த இதுக்கு வந்துன்னா ஸ்பெஷல் ஜூரி ஆர் சில்வர் வந்து பீகாக் அவார்டு வந்துன்னா யாருக்கு கொடுத்துருப்பாங்க ரிஷப் ஷெட்டி. ஏன்னா இந்த மூவியோட டைரக்டருமே அவர் தான், அதுலயுமே ஆக்ட் பண்ணிருப்பார். சரிங்களா, சரி, அதோட அடிஷனலா என்ன லேர்ன் பண்ணிக்கணும் அப்படின்னு பார்த்தோன்னா அதாவது எண்ட்லெஸ் பார்டர் அப்படின்னு ஒண்ணு இருக்கும். சரிங்களா, அந்த இதுக்கு வந்து பெஸ்ட் பிலிம் அவார்டு வந்து கொடுத்துருக்காங்க, கோல்டன் பீகாக் அவார்டு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா, அதே மாதிரி பெஸ்ட் டைரக்டர் அவார்டு வந்து என்னன்னா ஸ்டீஃபனுக்கு கொடுத்துருக்காங்க, பிளாக்கா லெசன்ஸ் அப்படின்னு ஒரு மூவி. இந்த மூவி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோட கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. சரிங்களா, இப்ப நம்ம தெரிஞ்சுக்கிற வேண்டியது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா
சில்வர் பீகாக் அவார்டு வந்து ரிஷப் ஷெட்டி கொடுத்திருக்காங்க. பெஸ்ட் ஃபிலிம் அவார்டு எண்ட்லெஸ் பார்டர் கொடுத்திருக்காங்க. So, இந்த ரெண்டு இமேஜுமே வந்து ஒன்ஸ் பாத்துக்கங்க. ஏன்னா இமேஜ் பார்க்கும்போது நம்மளுக்கு ரொம்ப நாள் வந்து மைண்ட்ல சேவ் ஆகும் சரியா. அதனால ஈவன் நம்ம கொஸ்டினுக்கு வந்து என்ன எக்ஸாம் டைம்ல கேட்டாலும் ஓரளவு நம்மளால வந்து எலிமினேஷன் யூஸ் பண்ணி ஆன்சர் கொண்டு வர முடியும். ஸோ அதுக்காக தான் சொல்றேன் சரிங்களா. சரி, கரெக்டான ஆன்சர் வந்து யாரு கொடுத்திருப்பாங்க, காந்தாரா மூவிக்கு தான் அந்த அவார்டு வந்து கொடுத்திருப்பாங்க. சரி, அடுத்த கொஸ்டின் போயிடலாம். கொஸ்டின் நம்பர் 9. Who has been awarded the UNODA Refugee Agency prestigious Nansen Award for சாம்பியனிங் த ரைட் டு எஜுகேஷன்? இந்த கொஸ்டின் ஏன் இம்பார்ட்டன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்க எஸ்எஸ்சி எக்ஸாம் எழுதுறீங்க இல்ல டிஃபென்ஸ் எக்ஸாம்லாம் எழுதுறீங்க அப்படின்னா யூஎன் ரிலேட்டடா ஏதாவது அவார்டு கொடுத்தாங்கன்னு வச்சுக்கலாம், டெஃபினட்டா கேட்கறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு சரிங்களா. அதனால இந்த அவார்டை வந்து லேர்ன் பண்ணிக்க. இந்த நான்சன் அவார்டு யாருக்கு கொடுத்துருப்பாங்க 2023, அதுதான் இம்பார்ட்டன்ட் சரிங்களா. ஸோ இந்த அவார்டு வந்து என்னன்னா கொடுத்துருக்குது அப்துல்லா மயீத். இந்த இமேஜ் வந்து என்ன பாத்துங்க சரிங்களா. இவருக்கு வந்து என்னன்னா இவர் வந்து சொமாலியோட ரெஃப்யூஜி சரிங்களா. இவர் எதுக்காக வாங்கியிருப்பாரு அப்படின்னு பார்த்தோன்னா ரைட் டு எஜுகேஷன், அதாவது வந்து இவர் சாம்பியன் பண்ணியிருப்பாரு. என்னன்னா நம்மளோட கென்யா இருக்கு பாத்தீங்கன்னா, கென்யா நாட்டுல ஒரு ரெஃப்யூஜி கேம்ப் இருக்கும். அந்த கேம்ப்ல இருக்கிற சில்ட்ரனுக்கு வந்து 1 lakh புக்கை வந்து ப்ரொவைட் பண்ணியிருப்பாரு. ஸோ அதனால வந்து இந்த அவார்டு வந்து யூஎன் ரெஃப்யூஜி வந்து கொடுத்திருப்பாங்க. அந்த அவார்டு பேர் வந்து நான்சன் அவார்டு சரிங்களா. இதுதான் வந்து இம்பார்ட்டன்ட் சரியா. இப்ப கரெக்டான ஆன்சர் என்ன அப்படின்னா அப்துல்லா மீர். இவர் தான் வந்து என்னன்னா ரைட் டு எஜுகேஷன் நான்சன் அவார்டு வாங்கியிருக்காரு. சரி, அடுத்த கொஸ்டின் போயலாம். Question number 10. Who has become the first Indian woman to pack the Qatar Vice Prize 2023? இந்த கொஸ்டின் ஏன் கேட்டேன்னா இந்த ஃபர்ஸ்ட் அப்படின்னு இருக்கு பாத்தீங்களா. ஸோ இந்த வேர்டு தான் இம்பார்ட்டன்ட். ஏன்னா நிறைய எஸ்எஸ்சி கொஸ்டின்ல என்ன கேட்கறாங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் ஏதாவது இந்தியன் வந்து வாங்கியிருந்தாங்கன்னா அதை கேட்கறதுக்கு வந்து சான்சஸ் இருக்கு சரிங்களா. ஸோ இது கரெக்டான ஆன்சர் என்ன அப்படின்னா சஃபினா ஹுசைன். இந்த இமேஜ் வந்து ஞாபகத்தில் வச்சுங்க சரிங்களா. இவங்க தான் யாரு அப்படின்னு பார்த்தோன்னா ஃபவுண்டர் ஆஃப் எஜுகேட் கேர்ள்ஸ். இந்த இந்த ஆர்கனைசேஷன் தான் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இந்த அவார்டு வாங்கியிருப்பாங்க. சரி, இப்ப இந்த ஆர்கனைசேஷன் ஏதாவது ஒர்க் பண்ணிருக்கல, அவங்க என்ன ஒர்க் பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா 14 lakh வந்து என்ன ஸ்கூல் சில்ட்ரன் யாரெல்லாம் வந்து என்ன ஸ்கூல்ல இருந்து டிராப் அவுட் ஆனவங்களோ அவங்கள எல்லாத்தையுமே வந்து மெயின் ஸ்ட்ரீம் எஜுகேஷனுக்கு வந்து என்னன்னா சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அதனால இந்த ஆர்கனைசேஷனோட ஃபவுண்டருக்கு வந்து இந்த அவார்டு வந்து கொடுத்துருக்காங்க சரிங்களா. ஸோ இதுதான் இந்த அவார்டு வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா வைஸ் பிரைஸ் அப்படின்னு வந்து தெரிஞ்சுக்கேன். ஸோ இதுதான் மேஜர் இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இது கொடுக்கறது யார் மட்டும் தெரிஞ்சுக்கேன். கட்டார் ஃபவுண்டேஷன்ஸ் வந்து கொடுக்குறாங்க. ஃபர்ஸ்ட் இந்தியன் உமன் வாங்கினதுல இது நியூஸ்ல இருந்தது. அதுக்கான வந்து என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும் சரிங்களா. அப்ப கரெக்டான ஆன்சர் வந்து என்ன சஃபினா ஹுசைன். இவங்க தான் வந்து இந்த வருஷத்துக்கு வந்து அவார்டு வாங்கியிருக்காங்க. சரி, ஓகே, அடுத்த கொஸ்டின் போயலாம். Who has been awarded the Indira Gandhi Peace Prize 2023 for his effort in bringing together youth and people of Israel and the Arab world for non-violent solution to the Israel-Palestine conflict? இது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அனைவருக்குமே தெரிஞ்சிருக்கும் இஸ்ரேல் பாலஸ்தீனோட கான்ஃபிளிக்ட் இப்போ வரைக்கும் போயிட்டு தான் இருக்கு. பட் அதுக்கு நிறைய பேர் வந்து ஒவ்வொரு சொல்யூஷனா கொண்டு வந்தாங்க. அதுல வந்து சில பீப்புள் வந்து நான் வைலண்ட் சொல்யூஷன் வேணும்னு சொல்லி வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேட்டிருந்தாங்க. அவங்களுக்கு தான் இந்திரா காந்தி பீஸ் பிரைஸ் வந்து கொடுக்குறாங்க சரிங்களா. ஸோ இந்த இமேஜ் வந்து நான் வச்சுங்க. இந்த 2 பேர் இருக்காங்க பார்த்தீங்கன்னா, ஸோ டேனியல் அதே மாதிரி வந்து அலி அப்பு. ஸோ டேனியல் பிளஸ் வந்து அலி அப்பு இவங்க 2 பேருக்கு தான் வந்து இந்திரா காந்தி பீஸ் பிரைஸ் வந்து 2023 கொடுத்திருக்காங்க சரிங்களா. தெரிஞ்சுக்கிறது ரொம்பவே வந்து நல்லது சரிங்களா. ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து என்னன்னா டேனியல் பிளஸ் வந்து அலியோ. சரி, ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் போயலாம். Question number 12. Who was recently awarded the International Hockey Federation's பிளேயர் ஆஃப் த இயர் வந்து அவார்டு? சரி, நிறைய பேர் நம்ம என்னதுல ஐசிசி ரிலேட்டடா நிறைய படிப்போம். ஐசிசியோட பிளேயர் ஆஃப் த இயர் அவார்டு படிப்போம்ல. அதே மாதிரி என்னன்னா ஹாக்கிக்கும் வந்து என்னன்னா நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் சரிங்களா. இது ஏன் இம்பார்ட்டன் அப்படின்னா இந்தியன்ஸ் வந்து என்னன்னா வாங்கியிருப்பாங்க சரியா. ஸோ இது கரெக்டான ஆன்சர் வந்து என்ன கார்த்திக் சிங். ஸோ இவர் தான் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா FIHோட பிளேயர் ஆஃப் த இயர் அவார்டு வாங்கியிருப்பாங்க. அவங்களோட அடிஷனலா வந்து என்னன்னா கோல் கீப்பர் ஆஃப் த இயர் அவார்டு யாரு வாங்கியிருப்பாங்கன்னா இந்தியன் வந்து என்னன்னா உமனோட கோல் கீப்பர் சரிங்களா சவிதா. ஸோ இவங்க தான் வந்து 3rd கன்சிக்யூட்டிவ் டைமா அந்த அவார்டு வாங்குறாங்க. ஸோ அதனால அது வந்து இம்பார்ட்டன்ஸ். கரெக்டான ஆன்சர் வந்து ஹர்திக் சிங் சரியா. அடுத்த கொஸ்டின் போயலாம். விச் ஏர்போர்ட் ஹாஸ் பீன் அவார்டட் த வேர்ல்ட் ஸ்பெஷல் பிரைஸ் ஃபார் இன்டீரியர் 2023 இப்போ யுனெஸ்கோட வந்து என்ன பிரிக்ஸ் ஸ்பெஷலிஸ் இருக்குல்ல. ஸோ யுனெஸ்கோ அவார்டுமே எப்படி நம்ம யூஎனோட அவார்டு வந்து இதுக்கு முன்னாடி பார்த்தோமோ அதே மாதிரி தான் இந்த அவார்டுமே இம்பார்ட்டன்ஸ் இருக்கு. ஏன்னா யூஎனோட வந்து என்ன அப்படின்னா இது அஃபிலியேட்டட் பாடி யுனெஸ்கோ. சரி, இது கரெக்ட் ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா கெம்பகோடா வந்து இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் என்ன அப்படின்னா கர்நாடகாவில் இருக்கு சரிங்களா. அந்த ஏர்போர்ட் தான் வேர்ல்டு மோஸ்ட் வந்து பியூட்டிஃபுல் வந்து ஏர்போர்ட் சொல்றாங்க. பிளஸ் வேர்ல்டு வந்து என்ன ஸ்பெஷல் பிரைஸ் ஃபார் இன்டீரியர் 2023 வாங்கியிருக்காங்க சரிங்களா. இது ஏன் இம்பார்ட்டன்ட்னா ஒன்லி இந்தியன் ஏர்போர்ட் இருக்கு பாருங்க, அதுதான் வந்து ஒரு கிக்கே சரிங்களா. ஒன்லி இந்தியன் ஏர்போர்ட் ரிசீவ் திஸ் இந்த ரெகக்னேஷன் கொடுக்கறதுனால நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த இமேஜ் பாத்துக்கோங்க. ஸோ இந்த இன்டீரியருமே ரொம்பவே வந்து என்ன ரொம்ப ஃபேமஸான ஒரு இன்டீரியர்னு சொல்றாங்க சரிங்களா. ஸோ அப்போ கரெக்டான ஆன்சர் என்ன கெம்பகோட இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் பெங்களூரு கர்நாடகாவில் இருக்கிற அவார்டு.
ஏர்போர்ட்டுக்கு தான் இந்த அவார்டு வந்து கொடுத்துருக்காங்க. சரி, ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் போயிடலாம். ஸோ இது வரைக்கும் என்ன பார்த்தோம் அப்படின்னா அவார்ட்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். டிசம்பர்ல இருக்கிற இம்பார்ட்டன்ட் புக்ஸ் எல்லாத்தையுமே ஒன்று ஒன்றா பார்த்துட்டு வச்சுங்களா. ஸோ வெல்கம் டு பாரடைஸ் புக் ரிட்டன் பை விச் பர்சனாலிட்டின்னு இருக்குல்ல. ஸோ இதுக்கு கரெக்ட் ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்விங்கிள் கண்ணா. ஸோ இந்த இமேஜ் வந்து பாத்துங்க. ட்விங்கிள் கண்ணா யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சி இஸ் அ ஒய்ஃப் ஆஃப் வந்து அப்படின்னு பார்த்தா அக்ஷய் குமார் சரிங்களா. ஸோ வெல்கம் டு பாரடைஸ் அப்படின்னு புக்கை வந்து ட்விங்கிள் கண்ணா ரைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எங்க அப்படின்னு பார்த்தோன்னா இந்த புக் எதை பத்தி பேசு அப்படின்னா ரினவுண்ட் வந்து ஆர்டிஸ்ட் எக்ஸ்ப்ளோர் த வந்து ஹார்ட்ஃபுல் ஸ்டோரி ஆஃப் லோலினஸ், ஹார்ட் பிரேக், டிசப்ஷன்ஸ், ஸ்கில்ஃபுல் வந்து மிக்சிங் பிரைட்னஸ், டார்க்னஸ் அண்ட் கிளவரான ஹியூமர் எல்லாத்தையுமே வந்து மிக்ஸ் பண்ணி இந்த புக் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கிரிட்டிக் கொடுத்துருக்காங்க சரிங்களா. தெரிஞ்சுக்க வேண்டியது புக் ஒருத்தவங்க வந்து ரைட் பண்ணிருக்காங்க, அவங்க யாருன்னு மட்டும் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நம்மளோட இப்ப எஸ்எஸ்சி எக்ஸாம் எழுதுறீங்க, டிஃபென்ஸ் எழுதுறீங்க, பேங்கிங் எல்லாம் எழுதுறீங்க வச்சுக்கோங்க, அவன் என்ன கேட்பான் அப்படின்னு பார்த்தா இன்டெப்தா அந்த அந்த புக் என்ன சொல்லுதுன்னா கேட்கவே மாட்டான். ஸ்ட்ரைட்டா என்ன போவானா ஒரு புக்கை கொடுத்துட்டு அந்த ரைட் பண்ண வந்து பர்சனாலிட்டி யாரு அப்படின்னு தான் வந்து டேரக்டா கேட்க போடுறான். அதனாலதான் நான் ஜஸ்ட் யாரு என்ன புக் அது மட்டும் தெரிஞ்சா போதும் சரிங்களா. சோ ஓகே, அடுத்த கொஸ்டின் போயிடலாம். ஹூ இஸ் த ஆதர் ஆஃப் த நாவல்? டைட்டில் வந்து என்ன ஜெப்பா ஆக்சிடென்டல் வந்து சூப்பர் ஹீரோ. இது ஏன் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம காலா மூவி பார்த்திருப்பல, அதுல வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த ஹீரோயின் இருப்பாங்க பாத்தீங்களா. சோ இவங்க தான் வந்து என்னன்னா ஹுமா வந்து என்ன ஹீரோஷி சரிங்களா. இவங்க ரீசெண்டா வந்து என்ன பண்ணிருப்பாங்கன்னா ஒரு நாவல்ஸ் வந்து ரைட் பண்ணிருப்பாங்க. அந்த நாவலோட பேர் வந்து செபாத் ஆக்சிடென்டல் சூப்பர் ஹீரோன்னு சொல்றாங்க சரிங்களா. இங்க இதுக்கான கிரிட்டிக்குமே கொடுத்துருக்காங்க சரிங்களா. ஃபுல்லா மேஜிக் அண்ட் ஒண்டர் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ தெரிஞ்சுக்கங்க, இவங்க வந்து என்ன ஒரு புக் வந்து புது புக் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. மேபி நம்ம தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா. இந்த புக்கை எங்க ரிலீஸ் பண்ணிருப்பாங்கன்னா 12th எடிஷன் பெங்களூரோட வந்து லிட்ரேச்சர் ஃபெஸ்டிவல்ல வந்து லான்ச் பண்ணிருப்பாங்க. அதுதான் தட்ஸ் இட். ஸோ இப்போ யாரு அப்படின்னு பார்த்தோன்னா ஹுமா குரேஷி இவங்க தான் வந்து வாங்கியிருப்பாங்க. இந்த புக்கை ரைட் பண்ணியிருக்காங்க சரிங்களா. ஸோ ஓகே, அடுத்த கொஸ்டின் போயிடலாம். பொயட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுக்ரீதா பவுல்குமார் வாஸ் வின் த 6th எடிஷன் ஆஃப் ரவீந்திரநாத் தாகூர் லிட்ரரி பிரைஸ் ஃபார் வந்து விச் புக். இந்த ரவீந்திரநாத் தாகூர் லிட்ரரி பிரைஸ் வந்து நீங்க எஸ்எஸ்சி எக்ஸாம்லாம் வந்து இதுக்கு முன்னாடி ப்ரிப்பேர் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த புக் இந்த பிரைஸ் வந்து அடிக்கடி வந்து கேட்பாங்க. ஈவன் நம்மளோட சேனல்லே வந்து நான் எஸ்எஸ்சி ஜிடி அதே மாதிரி எஸ்எஸ்எல் சிபிஓக்கெல்லாம் வந்து ப்ரீவியஸ் கொஸ்டின் வந்து நான் அனலைஸ் பண்ணிட்டு இருக்கேன். அதுல பார்க்கும்போது எனக்கு என்ன தெரியுது அப்படின்னு இந்த பிரைஸை வந்து ஒரு இதுல கேட்டிருக்காங்க சரிங்களா. அதனாலதான் சொல்றேன். ஸோ நம்மளோட சேனல் நீங்க வந்து ட்ரஸ்ட் பண்ணலாம் சரிங்களா. நான் எதுவுமே வந்து தேவையில்லாம் கொடுக்க மாட்டேன். என்ன எக்ஸாம்ல கேட்டிருக்கோங்களோ அதுல இருந்து நான் கொஸ்டினை எடுத்து வந்து பிக் பண்ணுவேன் சரிங்களா. ஸோ இது கரெக்டான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சால்ட் அண்ட் பெப்பர். ஸோ இந்த இமேஜ் நாவத்துல வச்சுக்கோங்க. இப்ப 6th எடிஷன் ரவீந்திரநாத் தாகூர் வந்து லிட்டரரி பிரைஸ் யாரு கொடுத்துருக்காங்கன்னா ஸோ சுக்ரீதா பவுல்குமார் ஃபார் த புக் வந்து என்ன சால்ட் அண்ட் பெப்பர் செலக்டட் போயம் அப்படின்னு சரிங்களா. இப்ப தெரிஞ்சுக்கிற வேண்டியது என்னன்னா இந்த பிரைஸ் இருக்கு பாத்தீங்களா, இந்த பிரைஸ் எதுக்கு கொடுப்பாங்கன்னா the prestigious award recognize the outstanding literary work from around the globe. நம்ம தெரிஞ்சுக்கிற வேண்டியது இந்த ரவீந்திரநாத் தாகூர் இந்தியன், அதனால இந்தியா லெவல்ல கொடுப்பேன்னு சொல்லக்கூடாது, இன்டர்நேஷனல் லெவல்ல வந்து இந்த அவார்டு கொடுப்பாங்க சரியா, அரௌண்ட் த குளோப்னால. ஸோ ப்ரொமோட்டிங் வேர்ல்டு பீஸ், லிட்ரேச்சர், ஆர்ட், எஜுகேஷன் அண்ட் ஹியூமன் ரைட்ஸ் சரிங்களா. அப்ப தெரிஞ்சுக்கிற வேண்டியது வந்து இந்த அவார்டு எங்க யாரு கொடுத்துருக்காங்க, இந்த அவார்டோட பேசிக்ஸ் இதுதான் வந்து இம்பார்ட்டன்ட். அப்ப கரெக்ட் ஆன்சர் என்ன அப்படின்னா சால்ட் அண்ட் பேப்பர். யார் எழுதுனா சுக்ரிதா பவுல்குமார் சரிங்களா. ஓகே, அடுத்த கொஸ்டின். ஓகே, இது வரைக்கும் வந்து என்ன நான் இம்பார்ட்டன்ட் மட்டும் தான் எடுத்துக்கேன் சரிங்களா. புக்ஸ் நிறைய இருந்தது, அதான் தேவையில்லாத புக்கா இருந்தது. நம்மளுக்கு தேவையான புக்கை மட்டும் நான் இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்கேன் சரிங்களா. ஸோ இதுக்கப்புறம் வந்து அடுத்த இது என்ன இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர்ஸ் ஒன் பை ஒன் நான் ப்ரொவைட் பண்றோம். ஸோ நான் கொடுக்குற வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சேனலை மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.